ரொம்ப உரக்க பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் இன்றைக்கி அது பயன்படலை. இல்லைன்னா மைக்கு வச்சா நிறைய பேர் நிறைய விஷயங்களை பேசுவாங்க, நிறைய கேட்கலாம். ஏனோ காரணத்தினால தெரியல, ஆனால் இல்லை. அதனால் என்னால் முடிஞ்சவர்களும் உரக்க பேசுகிறேன். அவர் சொன்ன மாதிரி 1928 நான் பிறந்தேன். எனக்கு இப்போ 91 வயசு ஆகுது. 91 வயசு ஆகுது. ஆனால் தினமும் இங்கேருந்து குன்றத்தூருக்கு போய் பேஷண்ட்டுங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வைத்தியம் செய்துட்டு 4 மணி நேரம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு தினம் வரேன். இது என்னுடைய தனிப்பட்ட நன்மைக்காக செய்யலை. இந்த நான் 56 குன்றத்தூர் வந்து 56லேருந்து எத்தனை வருஷம் பார்த்துக்கோங்க. இத்தனை வருஷமாக பழைய குடும்பங்களை விட்டு வர்றதுக்கு நமக்கு பாசம் போகுமா? அந்த குடும்ப பாசங்கிறதுலேருந்து புரியது தான் தேசப்பாசம். தேசப்பற்று அப்படின்னா பாசம். இன்றைக்கி ஒரு குழந்தை கஷ்டப்படுதுன்னு சொன்னால் அது நம்ம வீட்டு குழந்தை மாதிரி நினச்சோம்னா அந்த குழந்தைக்கு நல்லது செய்யறதுக்கு நமக்கு தோணும். அந்த மாதிரி இந்த ஊரினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் நல்ல அரசாங்கத்தினுடைய உதவிகள் எங்கெங்கே வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கி சீரோட சிறப்போடு செய்து வரணுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் தனி மனித ஒழுக்கம்ங்கிறது இப்போ ஊடகங்கள் மூலமாக ரொம்ப பெருசுபடுத்துறது. அடிக்கிறதுனாலே ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஊடகங்களில் வர்ற செய்திகள் வந்து நன்மையை கொடுக்கறத விட நிறைய தீமைகள் உண்டாக்கும். அதுக்கு கட்டுப்பாடே இல்லை. இது வந்து இங்கே உங்கள் மாதிரியான ஒரு ஸ்தாபனங்கள் மூலமாக இதுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சுய கட்டுப்பாடுகளை வச்சுக்கொள்ளணும். ஒரு திருடு, கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் தினப்படி செய்தித்தாள்களில் வைப்பது. இது மாதிரி நகர்ப்புறங்களில் வசிக்கிறவர்களுக்கு வெளிப்புறத்தில் அவங்க சந்தோஷமாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. அவங்க வீட்டை பூட்டிக்கிட்டு வர்றது, வீட்டில் இருக்கிறவங்கள அனாவசியமாக வெளியில் எங்கேயும் போக